இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கார சட்னி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 6 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடயே மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகா வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது வெங்காயம் நல்லா வணங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா குக் ஆகணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சுவையான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.